போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருப்பதால் நாளை வேலைநிறுத்த போராட்டம் தொழிற்சங்கங்கள் அறிவித்தபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவழிப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் நாளை முதல் ஏற்கனவே அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் 3வது கட்டமாக இன்றைய தினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது துவங்கி நடைபெற்று வந்தது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக இழுபறியிலேயே இருந்த ஒரு சூழலை தான் பார்க்க முடிந்தது. குறிப்பாக தொழிற்சங்கத்தினர் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த கோரிக்கைகள்ல பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கான 96 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்தான அறிவிப்பை வெளியிட வேண்டும். வெளியிட்டால் மட்டுமே போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என திட்டவட்டமாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்த நிலையில் தற்போதைய நிலையில அரசிடம் நிதி நிலைமை என்பது இல்லாத நிலையில் அந்த அறிவிப்பை வெளியிட முடியாது என தொடர்ச்சியாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக தற்போது நடைபெற்று வந்த அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து இழுபறியில் இருந்த நிலையில தற்போது பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதன் முடிவாக போக்குவரத்து இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அரசின் தரப்புல இன்றைய தினம் 2 கட்டங்களான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்று தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை, மற்றொன்று பல்லவன் இல்லத்துல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தை. ஒருவேளை பல்லவன் இல்லத்துல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் தொழிற்சங்கத்தினர் அடுத்த கட்டமாக பங்கேற்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அமைச்சரின் தரப்பில் அந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் நேரடியாக தொழிற்சங்கத்தினர் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த போராட்ட அறிவிப்பை திரும்ப பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் தற்போதைய நிலையில முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. தற்போது வரை பேச்சுவார்த்தைக்கு வேறு எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலையில திட்டமிட்டபடி நாளை தினம் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை இயக்குனர் ரமேஷ் தலைமையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஏற்கனவே 2 கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் தற்போது 3வதாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதன் காரணமாக தொழிற்சங்கங்களின் தரப்பில் சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக தொழிற்சங்கங்கள் ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கை என்னவென்றால் ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்கினால் மட்டுமே இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது திரும்ப பெறப்படும் என தொழிற்சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். பல்வேறு கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பிரதான கோரிக்கையான அந்த அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவதில் போக்குவரத்துறைக்கு பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.